இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய நாளிலே கர்த்தர் தந்த கிருபைகளை பெற்றுக்கொண்ட உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். லாஸ்ட் வீக்கில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேற வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கலாம். எதிர்பார்த்துன்னு நடக்காமல் இருக்கிற காரியங்கள் கொஞ்சம் இருக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் இந்த காரியம் நடந்துடும், உங்கள் வேலையில் இந்த உயர்வு வந்துடும், உங்கள் தொழிலில் இந்த முன்னேற்றம், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் வந்துடும்னு நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன். ஆனால் இயர் எண்ட் ஆகிட்டு ஒன்றும் நடக்கலையே, அதற்கான அடையாளமே தெரியலையே, அறிகுறியே தெரியலையேன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறத எண்ணி வருத்தப்பட வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் விரக்தி அடைய வேண்டாம். நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், சத்ரு நம்ம சந்தோஷமாக இருக்கிற நாட்களை மறக்கடித்து வேதனை வந்த நாட்களை மட்டும் நினைப்புக்கு கொண்டு வரும். 365 நாளுமா அழுதுட்டு இருந்தோம் இல்லை, ஏதோ ஒரு 10 நாள் 20 நாள் அல்லது ஒரு மாதம் அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் மீதி நாட்கள் இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் இந்த கொஞ்சம் வருத்தம் நிறைந்த நாட்கள் தான் பெருசாக காட்டும். உங்களுக்கு இருக்கிற அனுகூலமான சூழ்நிலைகள் ஏராளம் இருக்கும், ஆனால் அதை அவன் பெருசாக காட்டாமல் ஏதோ ஒரு நபர் மூலமாக ஒரு இடைஞ்சல், ஏதோ ஒரு சூழ்நிலை மூலமாக ஒரு கஷ்டம், அதையே திரும்ப திரும்ப உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து உங்கள் நினைப்புக்குள்ளே கொண்டு வந்து உங்கள் துதிகளை, உங்கள் ஸ்தோத்திரத்தை, உங்கள் தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட்டையே அவன் கொலாப்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் சத்துனுடைய தந்திரம். ஆனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தானியேல் பாருங்கள், பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டாகிவிட்டது, கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக தண்டனை உறுதி, சிங்க கபியில் தூக்கி போட்டுருவாங்க, வேலை பெயரும் உயிர் பெயரும் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஆனாலும் அவன் வழக்கம் போல் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தான்னு இங்கிலீஷில் இருக்கு. ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத தேங்க்ஸ்ன்னு இருக்கு. இந்த இடத்துல ஸ்தோத்திரங்கிறது தேங்க்ஸ் தான். எல்லாமே எதிராக தான் இருக்குது. நாளைய தினம் என்னுடையது அல்லங்கிறது நிச்சயமாயிட்டு. ஆனாலும் பாருங்கள், அவன் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருந்தான். இந்த வருஷ கடைசியில் நீங்கள் அப்படி தேங்க்ஸ் சொல்லுங்கள். கவலைப்பட்டு உங்கள் சரீரத்தை ஒடுக்க வேண்டாம். உங்கள் மனசில் பாரத்தை உள்ளே வச்சு மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நல்லா தேங்க்ஸ் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு புது வருஷத்தை ஆசீர்வதித்து தருவார். பரலோக தேவனே, என்ன கவலையாக இருந்தாலும் அதை மாற்றுங்க. அந்த வல்லமை உங்கள்கிட்ட இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போக ஒரு நாள் நீங்கள் இடம் கொடுக்கவே மாட்டீங்கப்பா. ஆகவே அதை மேற்கொள்ள நன்றி சொல்லி உம்மை ஆராதித்து பெலனடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.